இந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வந்தாலும் வந்துச்சு, யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ பிக் பாஸ் டீமுக்கு இன்னும் ஜாலி தான். ஏன்னா போதும்னு சொல்ற அளவுக்கு ப்ரொமோவா விட்டுட்டு இருக்காங்க. தீபக்கை உள்ள கூப்பிட்டு டெவில்ஸ்க்குலாம் என்னென்ன ரோல்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கருணை, அன்பு, இந்த மாதிரி எதுவுமே பாரபட்சமே பார்க்க கூடாது, நீங்க வந்து ஒரு டெவிலாவே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருது. ஏஞ்சல்ஸ் கிட்ட 3 ஆர்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படியாவது வாங்கணும். அவங்கள வந்து அவங்க நார்மலாக இருக்கிறத வந்து உடைக்கணும். நீங்கள் ஒன்று அழுக வைக்கணும், இல்லை கோவப்பட வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் 3 பேரை செலக்ட் பண்ணணும் ஏஞ்சல்லேருந்து. அவங்க கிட்ட மொத்தம் 9 ஆர்ட்ஸ் இருக்கும் எல்லாரையும் சேர்த்து. இது வந்து பேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக யாருக்கிட்ட அதிக ஆர்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து அடுத்த வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்சில் பவி, சத்யா, அன்ஷிதா இவங்க 3 பேர் தான். இப்போ லைவ்ல பார்க்குற வரைக்கும் தீபக் தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பவியை வந்து அழ வச்சிட்டாரு. அந்த 5 பொம்மை அவுட் பண்ணாங்களே, இதை சொல்லி 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 அவர் வந்து ஒரு டெவிலாவே மாறிட்டாரு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்சும் வாங்கிட்டாரு. டார்கெட் வந்து அன்ஷிதாவை விடவே இல்லை. முட்டையை மண்டையில் உடைக்கிறாங்க. மஞ்சரி வந்து உப்பள்ளி வாயில போட்டாங்க. தண்ணியும் கொடுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. சாச்சனா என்ன பண்ணாங்கன்னா இந்த காஞ்ச மிளகா சாட வச்சாங்க. அது வேற அவங்க அடைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா ஒரு பிளான் போட்டாங்க. இந்தமாரி ஜெஃப்ரி வந்து நீ தோப்புக்கரணம் போட்டுகிட்டே இருக்கணும், அவங்க வந்து கத்துற வரைக்கும். அப்போ வந்து ஜெஃப்ரி வந்து அன்ஷிதா நீ கத்தாத, நான் தோப்புக்கரணம் போடுறேன்னு சொல்லி போட்டுன்னு இருப்பாரு. ஆக்சுவலாக 130க்கு மேலே போயிட்டு இருக்கும் தோப்புக்கரணம். அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து கத்தி இந்தமாரி ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணு, எதுக்கு அவனை பண்ணுறேன்னு சொல்லி பேட்சை தூக்கி போட்டு செம்மையாக கத்திட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கு லைவ்ல தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.